ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட இப்போ ரெண்டு செட் ஆஃப் டிக்ஷனரி இருக்குது. அது எப்படி வந்து கம்பைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் உண்டு. ஓகே, ஒரு இப்படி டிக்ஷனரி வந்து கம்பைன் பண்ணுறது. அந்த 4 மெத்தட்ஸையும் பார்ப்போம், அந்த 4 மெத்தட்ஸோட யூஸ் கேஸையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, நம்ம யூஸ்வலாகிட்டு இப்படி தான் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டு டிக்ஷனரி வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டூப்ளிகேட் கீஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஓவர் ஹெட் ஆகணும்னா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அர்த்தம் வந்து என்னன்னா, இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ விஷுவலாக காட்டினா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து என்ன வருதுன்னா, ஏபிசின்னு வருது. ஓகே, ஆனால் இந்த டிக்ஷனரியில் வந்து மேலே ஏபி இருக்குது, மீண்டும் ஒரு பி இருக்குது. ஸோ டூப்ளிகேட் கீ இருக்குது. அப்டேட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டூப்ளிகேட் கீ வந்து உங்களோட செகண்ட் டிக்ஷனரி, நீங்கள் செகண்டாக அந்த அப்டேட்டில் வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்கல்ல செகண்ட் டிக்ஷனரியை, அதில் வந்து ஏதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் ஹெட் ஆயிரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பி இருக்குன்னா செகண்டில் உள்ள பியை தான் எடுக்கும். அதனால தான் நமக்கு 3 வந்துருக்கு. ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்து எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்கோ அந்த ரீசெண்ட் டூப்ளிகேட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூ, அந்த வேல்யூ தான் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த பிஹேவியர் ஓகேனா உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இதில் ஒரு ஸ்லைட் இஷ்யூ என்னென்னா, இது வந்து ஒரிஜினல் டிக்ஷனரியை வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் டிக்ஷனரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக் 1 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ டிக் 1 தான் அது போய் அப்டேட் ஆகுது. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு அப்படி வேண்டாம்னா இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஆனால் இது வந்து உங்கள்கிட்ட வந்து லேட்டஸ்ட் பைத்தன் வெர்ஷன் இருக்கு. லேட்டஸ்ட்னா நாட் தேட் லேட்டஸ்ட். எந்த அளவுக்குனா, உங்களோட பைத்தன் இன்டர்பிரட்டர் வந்து 3.9 இருக்காங்க, அதுக்கு மேலே இருந்தாக்க உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பைப்பிங் ஆப்ரேட்டர் ஒரு மெர்ஜிங் ஆப்ரேட்டர் மாதிரி உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ டிக் 1 இந்த பைப்பை எழுதிட்டு டிக் 2 எழுதிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா சேம் அவுட்புட் தான் வரப்போகுது. ஆனால் இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஒரிஜினல் டிக்ஷனரி வந்து எஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம டிக் 1 பிரிண்ட் பண்ணாக்கா நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூஸ் தான் இதில் வந்து இருக்கும். ஓகே, இது ரெண்டுமே போதும், பட் ஐ வில் ஸ்டில் ஷோ யூ மோர் மெத்தட்ஸ்.